வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவான லிக்விடேஷன் பற்றி இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நியூ விஷயமும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம நேற்று வந்து பை சைட் லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு பேசிக்காக எல்லாமே கவர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். சப்போஸ் இன்றைக்கி கரண்ட் டேயில் நீங்கள் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தா கூட அந்த சேம் மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயினபிளாக ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருந்திருக்கலாம். பட் எனியோ ஸோ இன்னையோட கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். கூடவே லைக் அண்ட் கமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்கு அது மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா நம்மளோட சேனலும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வெறும் பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலே அதை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி அண்ட் நம்மளோட அக்யூரசி எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை இம்ப்ரூவ் பண்ணி நமக்கான மெத்தட்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அதையே நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் டிசிப்ளினோட ஓவரால் மார்க்கெட்டில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிளில் இல்லைனா சீக்கிரமாகவே கேபிட்டல் வந்து வைண்ட் அப் போயிடும். ஸோ மோஸ்ட்லி உங்களோட கேபிட்டலில் சேவ் பண்ணுங்கள். ட்ராடவுன்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னா கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் அகேன் ட்ரேடிங்கில் லைவுக்குள்ளே வரலாம். சரிங்களா? ஸோ இது நம்ம ரெகுலர் பேசிஸில் எல்லாருக்கும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற ஒரு மணியை ட்ரேடிங்கில் வந்து ஈஸியாக 1 or 2 ட்ரேட்ஸில் விட்டுறாதீங்க. ஸோ அதை குறிப்பாக எப்பயுமே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு மணியை சேவ் பண்ணுங்கள், பொறுப்போடு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? வண்டி ஓட்டினா இஷ்டத்துக்குன்னு 200 போயிட்டு அடித்து லாரி அடித்து பறந்துருவோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், சேஃபாக 40லேருந்து ஒரு 60 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களால் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இன்னையோட கான்செப்டில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல். அது நீங்கள் ட்ரேடிங் வியூவில் போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன் வரும்போது ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலாக நான் வந்து ஃபேவரட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே மேலே இருக்கும். ஃப்ரீயாரி காட்டுறேன். ஸோ இது எனக்கு ஃபேவரட்டில் இருக்கிறதுனால எனக்கு கைக்கு வாட்டமாக இருக்கும். அதனால் மேலே வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டூலை மட்டும் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கேருந்து வேணுமோ, அதாவது இப்போ ஒரு டே ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியணும். எந்த ரேஞ்சஸில் இருந்து எந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, எங்கெல்லாம் வந்து எந்த ப்ரைஸ்லாம் வால்யூம்ஸ் இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டே கரண்ட்லி November 10th அப்போது நம்ம எடுத்திருக்கேன். கரெக்டாக ஓப்பனிங் கேண்டில்லேருந்து க்ளோசிங் கேண்டில் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக ஓப்பனிங் கேண்டில்லேருந்து க்ளோசிங் கேண்டில் வரைக்கும் நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். கிளிக் பண்ணதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வால்யூம் எங்கெல்லாம் வந்து ஸ்பைக் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு மார்க்கெட்டை போயிருக்கு, எந்தெந்த ரேஞ்சஸில் எந்த அளவுக்கு வால்யூம்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இடத்துல நமக்கு காட்டுது. ஸோ இந்த கான்செப்டில் நமக்கு பார்க்கும்போது ஓவரால் ஃபுல் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் லைன் தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா மோஸ்ட்லி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கெலாம் வருது அப்படின்னா அங்கேருந்து நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வால்யூம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைனும் இருக்கும், இது க்ரீன் கலர் லைனும் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் இதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் இதில் இம்பார்ட்டண்ட். எல்லோரும் வெறும் பிஓசி இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை மட்டும்தான் பார்ப்பாங்க. எங்கே வால்யூம் அதிகமாக இருக்கோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அது மட்டுமே இங்கே முக்கியம் இல்லை, கூட நமக்கு இவனுங்களுமே முக்கியம். இந்த ரெட் கலர் லைன் மேலே இருக்கு இல்லையா? ஸோ வால்யூம் ஏரியா ஹை அண்ட் வால்யூம் ஏரியா லோ டவுன் சைடில் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூமை நீங்கள் போட்டதுக்கப்புறமா கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் இருக்குது. ப்ரோக்கரேஜ் சார்ட்டு யூஸ் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்டாக்ஸோ இல்லை தன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் போய் இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ட்ரேடிங் வியூவில் இதை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா வால்யூம் ஏரியா ஹை ஹெச் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ப்ரோக்கரேஜ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரல. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு ட்ரேடிங் வியூவில் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூவிலே இதை வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லைனா நீங்கள் வெறும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எனியோ ட்ரேடிங் வியூவில் இது பார்க்குறது உங்களுக்கு பெட்டர். ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஹை ரேஞ்சில் ரெட் கலரை மார்க் பண்ணியிருக்கேன். லோ ரேஞ்சில் வந்து க்ரீன் கலர் நானாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி பெருசாக நீங்கள் வந்து மற்றதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நார்மலாக ஒரு ட்ரேடிங்க்கு இதுவே வந்து நமக்கு போதுமானது.
பை டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ நீங்கள் அதை அப்படியே கூட விட்டுறலாம், இல்லை இதில் ஏதாவது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக இது தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டில் இப்போ நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேயில் நமக்கு எங்கெல்லாம் வால்யூம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரேஞ்சில் இருக்குது, எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் டாப் சைடில் பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஞ்சிலே வந்து இருக்குது. வால்யூம் ஏரியா ஹை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு சிக்கிட்டான் அப்படின்னா அங்கேருந்து டவுன் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனால் தான் மார்க்கெட்டு 1 செகண்ட் வந்து ஒரு புல் ரேலியை கண்டினியூ பண்ணும். அது வரைக்கும் இவன் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே இப்போ நமக்கு ரேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த ரேஞ்சிலேருந்து என்ன இருக்குது, நமக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது, அங்கேருந்து நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக வந்திருக்கு. அப்படின்னும் போது இப்போ நம்ம இதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டேயில் இந்த ரேஞ்சஸ்குள்ளே வருதான்னு. சேம் இந்த விஷயத்துக்கு கூட நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் மணி கான்செப்ட் எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் அடங்கும். நார்மலாக இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் கூட கம்பைன் பண்ணுங்கள். பேசிக்காக இருக்கக்கூடிய பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கான்செப்டையும் நீங்கள் இது கூட கம்பைன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது வந்து நமக்கு பக்காவான ஒரு சப்ளை ஏரியா. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் டெஸ்ட் அடிச்சது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு நல்லாவே டவுன் வரலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னும் போது வெரி குட், மார்க்கெட் வந்து தாறுமாறாக இருக்குது, டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம், இந்த டவுன் சைடில் க்ரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா. ஸோ இந்த டவுன் சைடில் வரக்கூடிய இந்த வால்யூம் ஏரியா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டு. எப்போ இந்த ஏரியாவை டோட்டலாக அதை பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டே வந்து டவுன் சைடில் ரிலே ஆகி போகும். அதே தான் உங்களுக்கு இந்த ரெட் கலர் சைட்லேயும் வைஸ் வர்ஸா. ஓகே, ஸோ இதை தாண்டி மேலே இருக்கிறப்போ தான் மார்க்கெட் வந்து நமக்கு கம்ப்ளீட்லி அப் சைடில் இருக்கும். அதே தான் க்ரீன் சைடு. எப்போல்லாம் இந்த க்ரீன் கலர் லைனை நமக்கு பிரேக் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நமக்கு பிரேக் ஆகி டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா, இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சின்ன வேர்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் மார்க்கெட்டு டவுன் வந்திருக்கு. இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் ஏரியாவான செல் சைட் லிக்விடிட்டிக்கும் வந்திருக்கு. இன்ட்ராடேயில் நீங்கள் எந்த ஸ்பாட்ஸில் எல்லாமே எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் தான், விச் இஸ் வெரி குட். ஓகே, இப்போது இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த லெவல்ஸும் பார்த்துட்டோம். நமக்கு வந்து இன்ட்ராடேயில் இந்த லெவல்ஸ் இந்த ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம்ஸை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, ஸோ ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் தான் செலக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேண்டல்லேருந்து வைக்கிறேன். நம்ம இதுலேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் எங்கேருந்து மார்க்கெட் ஆரம்பிக்குதோ அந்த கேண்டிலு, தென் மார்க்கெட் எங்கேயாவது போயிட்டு யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, டவுன் வர மார்க்கெட்டில் சடனாக க்ரீன் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னால் அந்த ரேஞ்சஸ்லலாம் நம்ம போயிட்டு எடுத்து வச்சு மார்க்கெட்டில் என்ன சொல்லுது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம எங்கே இருந்தாலும் மார்க்கெட் வந்து யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி தெரியுதோ நம்ம அந்தந்த ஸ்பாட்டில் வச்சு பார்த்தா நமக்கு வால்யூம்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே இங்கேருந்து நமக்கு கேண்டில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த கேண்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கேருந்து நமக்கு மார்க்கெட் யூட்டர்ன் அடிக்குதோ, ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, தென் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம் என்னோட கர்சர் எங்கே இருக்கோ. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு மார்க்கெட் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஓவரால் மார்க்கெட் இப்போதைக்கு எப்படி போயிட்டுருக்கு, எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத நம்ம ஓவராலுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸில் பார்க்கும்போது நமக்கு டாப் சைடில் இங்கே வந்து ஒரு வால்யூம் இருக்குது, வால்யூம் ஏரியா ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. லோ சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டேவுடைய லோ இடத்துல கரெக்டாக போயிட்டு இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டு ஸ்டில் ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு கிளியரான பேட்டர்ன் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கணும். அப்படின்னும் போது நமக்கு வால்யூம் ஏரியா கண்ட்ரோல் இந்த ஸ்பாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும்னா திரும்பவும் எங்கேருந்து மார்க்கெட் ஏதாவது மேலே போகுதா இல்லை டவுன் போகுதான்றது வெயிட் பண்ணுங்கள். 1 செகண்ட் டவுன் வந்தது அப்படின்னா பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் நமக்கு சப்போர்ட் இடத்துக்கு வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 1 செகண்ட் மேலே ஏறானும் போது திரும்பவும் இந்த இடத்துல வைங்க. ஏன்னா அதாவது சேஞ்சஸ் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்றது நமக்கு தெரியணும். எந்த அளவுக்கு வால்யூம் ஏறுது இறங்குதுன்றது நீங்கள் டவுன் சைடில் இருக்கக்கூடிய வால்யூம்ஸை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வால்யூம் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டவுனில் வரும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு இங்கே போய் வச்சு பார்த்துருக்கோம். நமக்கு ஸ்டில் வால்யூம் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் இருக்குது. நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்ச் இங்கேயே இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே தான் என்ன நடந்திருக்குன்னா வால்யூம் வந்து ஓரளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்குது. ஸ்டில் டவுன் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். கூட வந்து நம்ம நேற்று பார்த்தக்கூடிய கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை பேசிக்காக நீங்கள் மற்ற கான்செப்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இந்த இடத்தெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான டே தான் இது.
ஸோ மார்க்கெட்டும் நமக்கு எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்குள்ளே வந்து இங்கேருந்து யூட்டன் அடிச்சிருக்கான். ஸோ ஒன்ஸ் அகேன் டவுன் அடித்து நமக்கு போகும்போது திரும்பவும் நமக்கு லெவல்ஸ் தெரியணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அகேன் இதுலேருந்து மார்க்கெட் எங்கேருந்து டவுன் ஆகுதோ நம்ம பொறுமையாக கூட இந்த ரேஞ்சஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டவுன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ஏரியாவில் தான் இருக்குது எக்ஸாக்ட்லி, அண்ட் நமக்கு ஹையர் ரேஞ்சில் இந்த இடத்துல இருக்குது. அப்போது மார்க்கெட்டு இந்த இடத்த எப்போ பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல்லிஷாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ரிவர்சலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரேஞ்சஸ் வந்தால் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்த தாண்ட முடியாமல் தான் டவுனே வந்திருக்கு. இதுவும் ஒரு சிம்பிளான லாஜிக். நீங்கள் மற்ற லாஜிக்ஸ் கூட இதை கம்பைன் பண்ணால் உங்களோட அக்யூரசிஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்டில் இப்போ நமக்கு மார்க்கெட் ஒன்ஸ் அகேன் இங்கேருந்து வந்து டவுன் வந்திருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்து மார்க்கெட் யூட்டன் அடிக்க ஆரம்பிக்குதோ நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓவரால் மார்க்கெட் எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி சும்மா பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இறங்கினா திரும்பவும் மேலே போக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ரேஞ்சஸில் போயிட்டு இப்போ இந்த ஸ்பாட் வரைக்கும் நான் போய் வைக்கிறேன். நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்தா நமக்கு ஒன்ஸ் அகெயின் இந்த ரேஞ்சில் க்ரீன் கலருக்கு மேலே மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்னது டவுன் சைடில் இருக்கும். நமக்கு அதுக்கு மேலே போகிறான் திரும்ப யூட்டன் அடிக்கிறான் அப்படின்னா மார்க்கெட்டு திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றது ஒரு அர்த்தம் டவுன் அந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த கேசஸில் நம்ம ஒன்ஸ் அகெயின் கிளிக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இங்கே ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம், எங்கெல்லாம் சேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ க்ரீன் கலர் நமக்கு இங்கே பிரேக் ஆகிருக்கு, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஸோ இதோட எப்போ நமக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் நமக்கு இருக்குது க்ரீனு, நீங்கள் பார்க்கலாம். இப்போ திரும்பவும் இதை பிரேக் பண்ணால் நமக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெண்டே மாறணும் அப்படின்னா ரெட் கலரையும் நமக்கு பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நடக்குதா இல்லையான்றதை தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த க்ரீன் கேண்டலுக்கும் வைக்கிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட சேஞ்சஸ் வந்து இங்கே ஆகிட்டு இருக்குது. ஓவரால் ஒன்ஸ் அகேன் மார்க்கெட்டில் நம்ம எங்கேருந்துலாம் ஒன்ஸ் அகேன் மார்க்கெட் யூட்டன் அடிக்குதோ அதோட சேஞ்சஸ் கேரக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு சேஞ்சஸ் ஆகுதோ அந்த ஸ்பாட்லலாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக நமக்கு இந்த க்ரீன் கலர் வந்து டவுனில் போக ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு வால்யூம்ஸும் கேண்டில்ஸும் வந்து மேலே போக ஆரம்பிக்கிறான். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட் நமக்கு மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் கூட எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், இல்லை பேஷன்ஸோட வெயிட் பண்ணி ஒரு சர்டைன் லெவல்ஸில் மட்டுமே எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஸோ திரும்பவும் நமக்கு இந்த லெவலில் பிரேக் ஆகும்போது வேணும், இல்லைனா இங்கே ஏதாவது மொமெண்டம் கேண்டில் இந்த ரேஞ்சஸில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான ஒரு ரேஞ்சஸ்லையோ இல்லை ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்குற இடத்துலையோ இல்லை யூட்டன் அடிக்கக்கூடிய இடத்துங்கள்லையோ நம்ம போயிட்டு இதை வச்சு பார்த்தா போதும். ஸோ நம்ம இப்போ இதுக்கு இந்த பெரிய கேண்டில் வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். வச்சு பார்த்ததில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு இந்த ரேஞ்சஸில் இருந்திருக்கானா. ஸோ அதை என்ன பண்ணியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கேண்டில் பிரேக்கே பண்ணிடுச்சு, அதையும் பிரேக் பண்ணியிருக்கு, மேலே ஆல்மோஸ்ட் இந்த ரெட் கேண்டிலையும் சின்னதாக போய் பிரேக்கும் பண்ணிட்டா. ஆல்ரெடி இங்கே தான் நமக்கு லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் நமக்கு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம ஒன்ஸ் அகேன் என்ன பண்ண போகிறோம், திரும்பவும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே நமக்கு என்ட்ரிஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணியிருக்கலாம், பட் எனியோ இதை தாண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ கேண்டில் கிளியர் கட்டாக வந்து நமக்கு க்ளோஸும் வச்சுட்டா, அதுக்கப்புறம் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் பெருசாக எங்கேயும் வரல, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கூட வரல, அதுக்கு இன்பிட்வீன்லே இங்கே தான் இருக்குது. ஒன்ஸ் அகேன் இந்த ரேஞ்சை மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரேக் அவுட் இடம் இது. ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். நமக்கு பை சைடில் லிக்விடிட்டி ஸ்பாட்டும் இன்டர்னலில் இருக்குது, அதையும் இங்கே நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இங்கேருந்து ஏறக்கூடியதும் நல்ல ஒரு மொமெண்டமில் போயிருக்கான். கூடவே இங்கே இருக்கக்கூடிய அந்த வால்யூம்ஸையும் நமக்கு பிரேக் பண்ணி மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை. அப்படின்னும் போது மார்க்கெட் நமக்கு ட்ரெண்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம கிளிக் பண்ணி மார்க்கெட் எங்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் அகேன் இங்கேருந்து கரெக்ஷன் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அதனால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போய் வச்சுருக்கேன். இதில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ரெட் சைடு வந்து டவுனில் தான் இருக்கான். அப்போ மார்க்கெட் திரும்பவும் நமக்கு மேலே போகிறதுக்கான ஹையர் பாசிபிலிட்டி இருக்குது. பிகாஸ் டார்கெட் ஜோன்ஸ் இன்னும் இருக்குது. இப்போ ஒன்ஸ் அகேன் நம்ம எடுத்து மார்க்கெட் ஏறினதுக்கப்புறமோ இல்லை ஏறும்போதோ எடுத்துகிட்டு போய் இந்த ரேஞ்சஸில் வச்சு பார்க்குறோம், சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதான்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருப்போம். ஸோ வேறு ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்பாட்டில் நமக்கு எதுவும் பெருசாக வர மாதிரி தெரில. மார்க்கெட் கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கான். ஸோ இந்த பை சைட் லிக்விடிட்டி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய டார்கெட்ஸ்லாம் இருந்தால் போய் எக்ஸிட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டேவோட ஹை இந்த ரேஞ்சஸ்லாம் போயிட்டு நம்மளோட டார்கெட்ஸை அஃப்கோர்ஸ் வந்து நம்ம புக் பண்ண பார்க்கணும், அதான் நல்ல பழக்கம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸில் நம்ம பார்க்கும்போது கிளியர் கட்டாக மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா பிரேக் ஆகி மேலேயே தான் போயிருக்கான். நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பை சைட் லிக்விடிட்டிலாம் வரும்போது ஏன் இங்கேருந்து டவுன் வரல அப்படின்னு. இதுதான் சினாரியோ. நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா,
இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் ஏரியா ஹை, வால்யூம் ஏரியா லோலாம் வந்து டவுன் சைடில் இருக்கான். இவன் இன்னும் மேலேயே இருக்கான். ஸோ சப்போஸ் இந்த இடங்களில் நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துருந்தது, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இந்த ரேஞ்சஸ்குள்ளே வந்திருந்தால் நமக்கு ப்ராபபிலிட்டி மார்க்கெட் ஒன்ஸ் அகெயின் டவுன் வர்றதுக்கு, டவுன் ஆர் கரெக்ஷன் வரலாம் அந்த ஸ்பாட்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக எடுத்து வைக்கிறேன், ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். நமக்கு கரெக்டாக எந்த ஸ்பாட்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் முடியும் போது இந்த க்ரீன் கேண்டில் வரும்போது தான் போயிட்டு என்ன வந்திருக்குன்னா சேஞ்சஸே நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த டேவும் நமக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல போயிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே இதோட கண்டினியூஷனை பார்க்க போகிறோம் இல்லையா. நமக்கு இது வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னாலே மார்க்கெட்டு ஒன்ஸ் அகெயின் ஒரு புல் மார்க்கெட்டாக போகிறதுக்கான ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. கூட வந்து நம்ம பிவோட் லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும், நம்மளால் வந்து ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாட் 100% ஆஃப் த டைம், மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பை சைட் லிக்விடிட்டி ரன். ஒரு லிக்விடேஷன் ஸ்பாட்டில் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகாமல் அதுலேருந்து கண்டினியூ ஆகிறது பேர் தான் லிக்விடிட்டி ரன்னு. இதுதான் வந்து நம்ம நேற்று கவர் பண்ணாமல் லாஸ்ட்டில் முடிச்சிருப்போம். ஓகே, இப்போ இன்ட்ராடேயில் அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். இன்னையோட மார்க்கெட் இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டுருக்கு, இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ரேஞ்செல்லாம் வந்து ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சது தான், இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற செட்டப்ஸும் நம்ம போட்டு தான் வச்சுருக்கோம். என்ன சென்செக்ஸோட ஜீரோ ஹீரோ பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதை போட்டு தான் வச்சுருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இவ்வளோ நேரமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலேருந்து நம்ம போட்டு வச்ச செட்டப்லாம் நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்படியே ஷோ பண்ணுறேன் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த இன்ட்ராடே நம்ம அப்படியே பார்க்கலாம். சரி, இப்போ இந்த கரண்ட் டேயில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நவம்பர் 13th 2025 ஓகேங்களா. இந்த டேயில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான டேட்டாஸ் எங்கே கிடைக்கும்? ஆப்வியஸ்லி நமக்கு தேவையான டேட்டா ப்ரீவியஸ் நாளில் தான் இருக்க போகுது. அப்போ அந்த டே ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்ததில் நமக்கு வால்யூம் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் இருக்குது. இதான் வால்யூம் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு இந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் கலர் மேலே ஹை ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு இங்கேயே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணி பார்க்குறோம். மார்க்கெட் அங்கேருந்து நமக்கு நான் ஸ்டாப் அப்படியே டவுன் வரான். வந்தவன் எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள், க்ரீன் கலருக்கு வந்துட்டான். ஸோ எப்போ இந்த க்ரீனை பிரேக் பண்ணி நமக்கு டவுனில் போகுதோ அப்போ தான் என்ன பண்ணும், நமக்கு ட்ரெண்டே டவுன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இங்கே ட்ரெண்டு டவுன் ஆகவில்லை, பிரேக் ஆகலை. இது என்ன இருக்குன்னா நமக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் கொடுத்துருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் டேயில் பார்க்கலாம். இது வந்து ஒரு இன்டர்னல் செல் சைட் லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ப்ரீவியஸ் டேவில் பார்க்கும்போது இது ஒரு எஃப்இஜி ஏரியா. அப்போ இந்த ரேஞ்சஸ்குள்ளே மார்க்கெட் இருக்கும்போது என்ன பண்ணலாம், நமக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ட்ரேடிங்ன்றதே ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான். நீங்கள் ஹை ப்ராபபிலிட்டி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு ரிலே பண்ணி இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா பாதியிலே கூட போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லெவல்லாம் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு சும்மா தான் இருக்க போகிறோம். நெக்ஸ்ட் டே இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே டவுன் வந்திருக்கான். ஸோ நம்மளோட பிளான் என்னவாக இருக்க போகுதுன்னா, ப்ரீவியஸ் டேவே நமக்கு இங்கேருந்து பை சைடில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதுவே நமக்கு நெக்ஸ்ட் ஆள் வரும்போது ரிஜெக்ஷன். கொஞ்சம் பேஷன்ஸோட உங்களுக்கு கிளியர் கட் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் பேஷன்ஸோட காத்திருந்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு மேலே போயிருக்கு. ஒன்ஸ் அகெயின் டவுன் வருதான்னு பார்க்குறீங்க, வரல. திரும்பவும் இங்கேருந்து மேலே தான் போயிருக்கான். அப்போ சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா இங்கே ஏதாவது உங்களுக்கு ரேஞ்சஸ் கிடைச்சிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது இல்லையா. பிகாஸ் அபவ் க்ரீன் சைடே நமக்கு என்ன இருக்குது, இந்த க்ரீன் கலர் கேண்டில் லைனுக்கு மேலே நமக்கு சஸ்டைன் பண்ணிகிட்டு இருக்கான்னும் போது நமக்கு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் இதை நிறைய பேர் இதை நீங்கள் நோட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேபி பார்த்துருக்கலாம். அதை தவிர இந்த மேலே டவுன் இது ரெண்டுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா உடனே போய்ட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஓகே, நமக்கு இப்போ இங்கேயே கிளியராக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னா மேலே போகுது. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கூடவே நீங்கள் பிவோட்டு இல்லை மற்ற ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிவோட் ரேஞ்சஸில் பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபவ் சிபிஆர். ஸோ எக்ஸாக்டாக சிபிஆருக்குள்ளே வந்துட்டு ஒன் செகண்ட் சிபிஆர் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் சஸ்டெயின் பண்ணிவிட்டு அபவ் சிபிஆரே போயிட்டான். விச் இஸ் த இண்டிகேஷன் மார்க்கெட்டு புல் சைடில் போக போகுதுன்னு. இது ஒரு இண்டிகேஷன். சிபிஆருக்கு மேலே க்ளீனாக க்ளோஸும் வச்சிருக்கு. இதுவும் ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட் நமக்கு மேலே தான் போகுது அப்படின்ட்டு. சப்போஸ் டவுன் வந்தாலும் என்ன பண்ணோம், ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ வேறு எதுவுமே இங்கே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த ஏரியாவில் நமக்கு இருந்திருக்காது. அப்படியே வச்சாலும் நம்ம ப்ராப்பரான ஸ்டாப் லாஸை வச்சு எக்ஸிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டில் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்ட்ராடேயில் இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா.
ஸோ இப்போதைக்கு இந்த இதை எடுத்துடுறேன், இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ இன்ட்ராடேல இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன். நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்மோஸ்ட் சஸ்டெயின் பண்ணியிருக்கு இல்லையா, மேலே கீழே ஏறி தான் இறங்கியிருக்கான். ஸோ பேஷன்ஸோட திரும்பவும் டவுன் வந்ததுக்கப்புறம் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வைக்கிறோம். வச்சு பார்க்கும்போது நல்லா ஜூம் போகிறேன், இந்த ரேஞ்சில் பாருங்கள் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. எங்கே மார்க்கெட் டவுன் வந்து மேலே போய் திரும்பவும் டவுன் வந்து கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்க்குறப்போ நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு இந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கே தான் வால்யூமும் பீக் ஆகிருக்கு. இப்போ க்ரீன் கேண்டில் நமக்கு கீழே க்ரீன் லைன் வந்து நமக்கு கீழே இருக்கான். இதை பிரேக் பண்ணிட்டான் தான் தம்பி நமக்கு டவுன் போவான் இல்லையா. ஸோ ஏன்னா இன்ட்ராடே படியும் நமக்கு இன்னும் எங்கேயுமே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் கூட நமக்கு பிரேக் பண்ணலை. நமக்கு பல இண்டிகேஷன் மார்க்கெட் கொடுத்துருக்கு. இப்போ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு அடுத்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்போ நமக்கு மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டில் இதுவே கூட ஒரு அர்லி என்ட்ரியாக உள்ளே போகலாம். ஏர்லியாக உங்களால் போக முடியல அப்படின்னா மறுபடியும் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் இதை போட்டு காட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் அகேன் மார்க்கெட்டு திரும்பவும் இந்த ரேஞ்ச் வந்துட்டு டவுன் வர மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் தான் வைக்க போகிறோம். சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ரேஞ்சில் இந்த கேண்டில் கிட்ட கரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே இருந்தால் நமக்கு டவுன் வந்திருக்கு இல்லையா, அப்போ ஒன் செகண்ட் இந்த ரேஞ்ச் போனால் டவுன் வரலாம். ஸோ அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சா நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிளியராக கிடைச்சிரும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து தான் மார்க்கெட் ஹை போயிருக்கு. டவுன் இந்த க்ரீன் கலர் இதை தாண்டி நமக்கு வரல, லைனை தாண்டி வரல. நெக்ஸ்ட் ஒரு இண்டிகேஷன் நமக்கு இந்த ரெட் கலர் ரேஞ்சை மார்க்கெட் தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் தாண்டி தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னும் போது விச் இஸ் அ இண்டிகேஷன் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி அ புல் மோட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்ஸ்பைரி டே கூட வந்து நீங்கள் சென்செக்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எக்ஸ்பைரி வந்து நமக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. அதனால் இந்த டேஸில் நீங்கள் சென்செக்ஸையும் வந்து கணக்கு வச்சுக்கணும். இல்லை சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா சேம் மெத்தட், எல்லாத்துலேயும் ஒரே மெத்தட் தான், எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. சேம் மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் அகெயின் எப்படியெல்லாம் அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பிரேக் கொடுத்து ஒரு கேண்டில் நமக்கு நல்லாவே மேலே போய் க்ளோஸ் பண்ணிட்டான். அபோவ் சிபிஆரில் இருந்தாலே விச் இஸ் அ இண்டிகேஷன் தட் மார்க்கெட் மே கோ அப். ஓகே, ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இப்போ இந்த இடத்துல தான் ஆக்ட் பண்ணுறான். மேலே இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலேயும் இந்த ரெட் லைனுக்கு மேலேயும் போயிட்டு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸும் வச்சிருச்சு. விச் இஸ் அ இண்டிகேஷன் இங்கேருந்து நம்ம என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ப்ரீவியஸ்லி இருக்கக்கூடிய ஹை ரேஞ்சஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நமக்கு எந்த ஒரு பெரிய ரிஜெக்ஷன்ஸ் எதுவுமே வரல. நான் ஸ்டாப்பாக அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே போயிருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் பிவோட்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ நிஃப்டியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை இந்த இடம் அதை அழகாக பிரேக் பண்ணியிருக்கு. R1ஐயும் பிரேக் பண்ணிட்டான். ஸோ R1ஐ பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ ரிஜெக்ஷன். திரும்ப ரிஜெக்ஷன். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குன்னா நின்றுட்டு இருக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இந்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் அ மேனிப்புலேஷன். அப்போ இது வந்து மேனிப்புலேட்டட் ஏரியா அப்படின்றது அர்த்தம். இதெல்லாம் வந்து இன்னொரு கான்செப்ட் நான் வர உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக போயிட்டுருக்கேன். சரி, ஓகே, இப்போ இந்த ரேஞ்சஸில் நமக்கு எங்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த வீடியோவை என்னால் 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே முடிக்க முடியும். இவ்வளோ டீட்டெயிலாக போகிறது காரணமே உங்களுக்கு புரியணுன்ட்டு தான். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து மார்க்கெட் நமக்கு ரேலி கொடுத்துட்டே போயிட்டு இருக்குங்க. ஸோ ஓகே, ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்துடுச்சு. இப்போ நான் போய் போட்டு பார்க்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போய் போட்டு பார்க்கும்போது ஸ்டில் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கிற மாதிரி நம்ம காட்டுது. நம்ம வந்து வெறும் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூமை மட்டும் தான் வச்சு பார்த்துட்ருக்கோம். கூட வந்து பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டிலாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கான்செப்டே அதுதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு டவுன் சைடில் தான் இருக்குது, நம்ம ஒரு அப் சைடில் ரிலே பண்ணி இருக்கலாம். இப்போ அப்படியே பேஷன்ஸாக நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமும் வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் வந்ததுக்கப்புறமும் நம்ம வச்சு பார்க்குறோன்னும் போது நமக்கு நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஓகேங்களா, ரெட் கேண்டில் லைன் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் உஷாராகணும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் டவுன்லேருந்து நமக்கு மேலே வரைக்கும் போயிட்டான். அப்போ எப்போ வேணாலும் யூ டர்னும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்லேயுமே இந்த வால்யூம்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதில் கொஞ்சம் சீக்கிரமாக வரும். அதனால தான் சொல்கிறேன். ஸ்பாட்டில் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கரேஜ் சார்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்டில் வராமல் கூட இருக்கும். நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம பார்க்குறோம் ஏதாவது நமக்கு கிளியராக மேலே போகுதா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வருதா அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா ஆல்ரெடி டார்கெட் ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம பேஷன்ஸோட வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா 26,000 நமக்கு இந்த ரேஞ்ச் இருக்குன்னும் போது சைக்காலஜிக்கல் லெவல். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து R1 நமக்கு பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்குன்னும் போது திரும்பவும் அந்த ரேஞ்ச் R1 இந்த ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணி போச்சு இல்லையா, அந்த லெவலுக்கு வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் வந்து மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ்.
ஓகே. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம வச்சு பார்க்குறோம். ஓவரால் டேட்டாஸ் வந்து வால்யூம் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஹையர் ஏரியா இந்த இடத்துக்கே வந்துட்டான். அப்போ நம்மளே என்ன பண்ணணும், உஷாராயிடணும். இங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போய் ஒரு மேனிபுலேஷன் அடிச்சுட்டும் டவுன் வரலாம், இல்லை என்ன வேணாலும் ஆகலாம். இந்த ரேஞ்சில் இருந்து அப்போ மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது நமக்கு புரியணும். ட்ரெண்டே ஓவராலாக டவுன் ஆச்சுன்னா இப்போதைக்கு இந்த லைனை தாண்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இப்போ இந்த ஸ்பாட்டில் இருந்து நமக்கு நான் ஸ்டாப்பாக நல்ல ஒரு சடன் மொமெண்டமோடு வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த சைடில் தான் புட் சைடு வந்து நான் சென்செக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். அதிலே மோர் தென் 120% கிட்ட ரிட்டர்ன்ஸ் இங்கேயே அடிச்சாச்சு சென்செக்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். சென்செக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு பிவோட்டில் அடிச்சுட்டு இங்கேருந்து யூட்டன் அடிச்சு போயிருப்பான். நான் உங்களுக்கு சென்செக்ஸோட சார்ட்டுமே காட்டுறேன். சென்செக்ஸில் நீங்கள் பாருங்கள், நமக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷன். இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து டவுன் வருதுன்னும் போது R1 அடிச்சுட்டு நமக்கு இங்கேருந்து போகலாம். போனவன் எங்கே போயிருக்கான், R2 விச் இஸ் அ டார்கெட் ஏரியா. ஸோ அப்போ அங்கே போச்சுன்னா என்ன ஆகலாம் மார்க்கெட்டு, ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் கொடுத்துருக்கான். அப்படின்னும் போது R2லாம் போச்சுன்னா ஒரு சடனாக ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு டவுன் கொடுக்கலாம். சென்செக்ஸில் கொஞ்சம் டிலேட் டேட்டா இருக்கும், 20 minutes அந்த மாதிரி ட்ரெயினிங் வியூவில். ஓகே. ஸோ அதனால தான் உங்களுக்கு நிஃப்டியில் என்ன ஆயிருக்குன்னா எக்ஸாக்டாக R2க்கு போகாமல் முன்னாடியே திரும்பியிருக்கு. ஸோ நீங்கள் வெறும் ஒரே சார்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, கோரிலேட் பண்ணி பார்த்தா யூ வில் கெட் சம் ஐடியாஸ். இது நம்ம ரெகுலராக நம்ம லைவ்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து டவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா, ஸோ அதுக்கான சான்சஸும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்படின்னும் போது மறுபடியும் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுறீங்க. டவுன் வந்ததுக்கப்புறமும் செக் பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு. நமக்கு எதுவும் சேஞ்சஸ் நடக்கலை. ஸ்டில் இந்த ஏரியா வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா தான், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இவனை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேருந்து ஹை இல்லை மேலே போயிட்டு மறுபடியும் கரெக்ஷன் வந்தால் அந்த ரேஞ்சில் வைக்கிறோம். வச்சு பார்த்ததில் நமக்கு இங்கே தான் இருக்கானுங்க. மறுபடியும் வால்யூம் ஏரியா இருக்குது, திரும்பவும் ஒரு ஹை ஏரியா. மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஷன்ஸோட வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் இல்லை சேஞ்சஸ் எப்படி இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு இந்த டவுட் வந்து ஆப்வியஸ்லி வரணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு ட்ரேடிங்லாம் தான் பண்ணுவீங்க தப்பாக. ஒரு பை பண்ண போகிறீங்க, ஒரு புல் சைடில் நீங்கள் ரிலை பண்ணி இருக்கும்போது எப்பயுமே லோவர் சைடில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணியிருக்குன்னா அங்கே ஓடி போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அது சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ரேஞ்சஸில் போயிட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மேலே போச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரலாம். அதே தான் புட் சைட்லேயும் மோஸ்ட்லி ஹை ரேஞ்சஸில் போயிட்டு நீங்கள் ஒரு பியர் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் நம்மளால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு இன்ட்ராடேயில் ஒரு சர்டின் லெவல் வரைக்கும் தான் ஒரு மார்க்கெட்டெல்லாம் மூவ் பண்ண முடியும். ஸோ ரியலிஸ்டிக்காக அதையும் தாண்டி போகிறதெல்லாம் வந்து ஏதாவது மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இல்லை ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ஸோ அதனால் ஒரு ரியலிஸ்டிக்ஸ் லெவலில் மட்டும் தான் நம்ம கேப்சர் பண்ணோம். சரி, ஓகே. இந்த க்ரீன் கேண்டலில் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இதுக்கப்புறம் நான் வச்சு பார்த்தேன் எனக்கு க்ரீன் கேண்டில் வந்துடுச்சு, நானால இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கணும், இங்கே தான் வைக்கணும். இதை வைக்காமல் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸஸ்லாம் தான் இந்த இடத்துல என்ன பண்ணுவான், ஹன் பண்ணுவான். ஏன்னா இங்கெல்லாம் என்ட்ரி எடுத்துருப்பாங்க, ஸ்டாப் லாஸஸ் இந்த இடத்துலலாம் இருக்கும். இவங்களோட எல்லாத்தையும் மார்க்கெட் என்ன பண்ணும், ஈஸியாக போயிட்டு வைண்ட் அப் பண்ணுவான். அதே தான் புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணவங்களுக்கும். புட் சைடில் இங்கெல்லாம் போயிட்டு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அங்கே இந்த ஸ்பாட்டு தென் இந்த ஸ்பாட்லலாம் போயிட்டு என்ட்ரி எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. இதோட கான்செப்ட் தான் நம்ம நேற்று வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இப்போ இந்த 5 minutes தான் நமக்கு இங்கே காட்டுது இல்லையா, எக்ஸாக்டாக அட் 135 இதில் தான் வந்து நமக்கு அந்த ரேஞ்சில் காட்டுது. இப்போ நான் அப்படியே என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது நமக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான், ரெட் லைன் இங்கே வந்துட்டான். அப்போ அப்வியஸ்லி மார்க்கெட் என்னதுன்னா அது விருப்பமே படலை மேலே போகிறதுக்கு. ஏன்னா வித் ரிஜெக்ஷன் நமக்கு சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா S2ல இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு 1 second பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏதாவது திரும்புதான்னு பார்க்க போகிறோம். எஸ், அப்வியஸ்லி நமக்கு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கான், மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டா. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலையும் நமக்கு தாண்டியும் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ரேஞ்சஸை பார்த்தீங்கன்னா அது அழகாக ஆக்ட் பண்ணிட்டு தான் டவுன் வந்திருக்கு. அப்படின்னும் போது ஒன்ஸ் இந்த நெக்லைனை பிரேக் பண்ணாலே நம்ம என்ட்ரி மோட வைக்கலாம். ஆர் இங்கே என்ட்ரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். பிகாஸ் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே 1 second சொல்கிறேன். அப்போ நமக்கு டார்கெட் ரேஞ்சுக்கு போகலாம். மார்க்கெட்டு நம்மளுடைய டார்கெட் ரேஞ்ச் எங்கெல்லாம் இருக்கணும், இது நம்மளுடைய ஒன் ஆஃப் த டார்கெட் ரேஞ்சாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் இந்த லெவல் வந்து ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் சொல்லியிருக்கேன். 25,895 சொன்னேன்னு நினைக்கிறேன், 895 or 890 சம்திங் இந்த ரேஞ்சில் நம்ம சொல்லியிருப்போம் கரெக்டாக. இதெல்லாம் தான் நமக்கு என்னென்னா எக்ஸாக்டாக டார்கெட் லெவல் தென் சிபிஆர் லெவல். ஓகேங்களா. பெருசாக யோசிக்கல, இதுதான் வந்து நம்மளுடைய இன்ட்ராடேக்கான ரியலிஸ்டிக்கான லெவல். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்துடுச்சுன்னா மார்க்கெட்டில் திரும்பவும் இந்த ரேஞ்ச் அடிச்சுட்டு வரலாம், இல்லை இந்த டேவே வந்து இங்கே கூட க்ளோஸ் ஆகிடலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம ரியலிஸ்டிக்காக வந்து இந்த ஸ்பாட்லலாம் தான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 second
ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது இந்த ரெட் கேண்டில்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்க்குறேன். ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்னு இந்த பெரிய கேண்டிலில் பார்க்குறோம். ஸோ இந்த பிக் கேண்டில்ஸ்லையுமே நமக்கு எந்த சேஞ்சஸும் பெருசாக வரல. வால்யூம்ஸ் இந்த இடத்துலலாம் பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் சேஞ்சஸ் வரல. நமக்கு வால்யூமோட ஹையே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா நமக்கு இந்த க்ரீனுக்கு கீழே இது இருக்கிற வரைக்கும் ஈவன் டவுனில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடம் ஆல்ரெடி நம்மளோட டார்கெட் ஏரியானும் போது இந்த இடத்துல ஏற்படக்கூடிய க்ரீன் கேண்டில் அண்ட் அடுத்தடுத்த கேண்டிலில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட்டப்பை அப்படியே நகர்த்தி வச்சு பார்த்தோன்னா அங்கே நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதை தான் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். ஆஃப்டர் அ கேண்டில் க்ளோஸ் எல்லாமே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கட்டும். அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்லேயும் போயிட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு அங்கே ஏதாவது இடம் தெரியுதா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு என்ட்ரி வேணும் ஆண்ட வான் வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்க இங்கேருந்து வரும்போதெல்லாம் என்ட்ரியை மிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே போயிட்டு என்ட்ரி ஆவா, இங்கே போயிட்டு என்ட்ரி எடுக்குவான்னு கேட்பாங்க. அதுவும் எங்கே புட் சைடில் ஆல்ரெடி ஒரு டார்கெட் இடத்துக்கே போயிடுச்சுன்னும் போது கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும். திரும்பவும் ஒரு நமக்கு கிளியர் கட்டான ஸ்பாட் வர வரைக்கும். ஸோ ஓகே, இப்போ நிஃப்டியோடைய சார்ட் பார்க்குறீங்க, ஃபியூச்சர் சார்ட்டு. இதில் என்ன நமக்கு டேட்டா சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் வந்து டவுன் ஆயிருக்கா, அப்படி தான் வச்சு பார்க்குறோம். க்ரீன் கலர் லைன் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. இப்போ ஃபுல்லாக டவுன் வந்ததுக்கப்புறம் நான் வச்சு பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு. அதனால் பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக க்ரீன் லைன் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. சிபிஆர் ஆஃப் பண்ணுவோம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு ஸ்பாட்லேயும் ஃபியூச்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா சிபிஆர் லெவலுக்கு வந்திருக்கு. அண்ட் இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபியூச்சரில் R2வும் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். நான் ஒரு கான்செப்ட் எடுக்க போய் இதுலேயே நிறைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி இருக்குது. பட் எனியோ, ஸோ இந்த ரேஞ்சு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு நமக்கு டவுன் போகலாம். ஸ்டில் சிபிஆரை தம்பி பிரேக் பண்ணுறான் அப்படின்னாலே திரும்பவும் அது வந்து டவுன் சைட் போகலாம். ஏன்னா டவுன் சைடில் லிக்விடேஷன் இருக்குது. அதனால் அதை ஹண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரீடெஸ்டிங்லாம் வருது, எஃப்இஜிலாம் இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இம்பேலன்ஸை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு இடம் காட்டுறேன் எங்கெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்போ ப்ரீவியஸ் டேயில் பார்க்கலாம். நிஃப்டியோட சார்ட்டில் எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள். இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக எஃப்இஜி கான்செப்ட் தெரியுது அப்படின்னா நிறைய பேர் எஃப்இஜி போட்டிருப்பாங்க இல்லையா. பட் இந்த கான்செப்டில் உங்களுக்கு இங்கே வந்துட்டு தான் போகணும்னு இல்லை. நார்மலாக நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வராமலே போயிடும். நீங்கள் நிறைய மார்க்கெட்டில் பார்க்கலாம், ப்ரோ நான் வெயிட் பண்ணேன் எனக்கு வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ரேஞ்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ஒரு கேண்டலுக்குலாம் பார்த்துருப்பாங்க, பட் வந்தே இருக்காது, மார்க்கெட் வந்து போயிடும். இதெல்லாம் ஏன் போகுது எதுக்கு போகுதுன்றது வந்து இப்போ நம்ம கவர் பண்ண கான்செப்ட்லேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி அதை ஃபைன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சப்போஸ் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் கேப் இருக்குது. ஆனால் அந்த கேப்பை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, மேலே போயிடுச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, ஏன் இப்படிலாம் நடக்குது, அதோட ரீசன் என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் போயிட்டு சும்மா ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே உட்காந்துருந்தா நமக்கு வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். எல்லா இடத்துலையும் ஏன்ற கேள்விக்கு நீங்கள் ஆன்சரை ஃபைன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஆன்சரை ஃபைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் லாஸஸில் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் க்ரீனில் மாற ஆரம்பிக்கும். அதுக்கான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பாட்டெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கேருந்து போன சான்ஸு இங்கேருந்து வந்த சான்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்றத சொன்னோம் இல்லையா. அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நம்ம ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ் எல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எடுத்து இங்கே வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சஸில் மேனிப்புலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு இதான் வந்து நம்மளுடைய செட்டப்பாக இருந்தது. இங்கேருந்து நமக்கு டவுன் வரலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் வந்ததுன்னா என்ன ஆகலாம், நமக்கு 1 செகண்ட் ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் அடிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் சென்செக்ஸோட சார்ட்டில் எனக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வருதுன்றதை பார்த்துட்டு தான் அதை வந்து டிசைடே பண்ண முடியும் எக்ஸாக்டாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டப்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட்ஸ் எல்லாமே காட்டுறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 8 மட்டும் பாருங்கள். ஆல்ரெடி இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்குலாம் என்ன பண்ணியிருக்கேன், மார்க்கெட் ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம், அவர் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம், போயிட்டு அங்கேருந்து நமக்கு 1 செகண்ட் டவுனும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 85,000 கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 0 ஹீரோ தான். 0 ஹீரோனா நம்ம ஃபுல்லாக எப்பயுமே மோஸ்ட்லி வெயிட் பண்ண மாட்டோம். ஆல்மோஸ்ட் 100லேருந்து 300% வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம எதிர்பார்ப்போம். அதில் இந்த கால் சைடில் 85,000 வந்து எதிர்பார்த்தது. சென்செக்ஸில் எக்ஸாக்டாக R1 வர இடத்துல. ஸோ எங்கே சென்செக்ஸில் ஒரு R1 இடம் இந்த ரேஞ்சில் வந்து போச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்த தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணது தான் இந்த லெவலு. கரெக்டாக 85,000 கால் ஆப்ஷனில் ஷார்ப்பாக இந்த ரேஞ்சு.
இங்கேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் அடிச்சிருக்குன்னு பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த இடம் தான். ஏன்னா நமக்கு மொமெண்டம்க்கு ஏற்ற மாதிரி அடிக்கும், கூடவே வந்து இது எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த டார்கெட்ஸ்லாம் மிஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே எங்கே ரிஜெக்ஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி டார்கெட் ரேஞ்சு நம்ம ஸ்பாட் ஷாட்டில் எங்கே வருதோ அங்கே தான் வந்து புக் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அப்படியே என்னுடைய ஆப்ஷன் ஷாட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் இங்கே நம்ம பை பண்ணது எங்கே போயிருக்கு அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக 85,000 கால் ஆப்ஷனு ஷார்ப்பாக பாருங்கள் எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஷார்ப்பாக ஒரு 17 ருபீஸு அங்கேருந்து பை பண்ணது. எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் நமக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷனும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸில் எதாவது நடக்கலாம், இல்லை சென்செக்ஸில் நமக்கு டார்கெட் எதாவது வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஓடி போயிட்டு எக்ஸிட் பண்ணணும். ஸோ அதான் ஒரு நல்ல பழக்கம். ஆல்ரெடி இந்த ரேஞ்சஸில் எல்லாமே இதெல்லாமே 100%க்கு மேலே நமக்கு ரிட்டர்ன்ஸ் தான். சாலிடாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸே போயிருக்கு. 200%க்கு மேலே இவனே வந்து போக ஆரம்பிச்சிட்டான், விச் இஸ் அ வெரி குட் ஒன். நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நிஃப்டியில் 25,850 புட்டு உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படின்றது தெரில. ஸோ என்னோட நார்மல் ஆப்ஷன் சார்ட்டில் காட்டும்போது பார்த்துக்கோங்க. ஸோ 25,850 புட்டு அதுதான் வந்து நம்ம இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கீழே என்னடா இது கர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் தான். இந்த வால்யூம்ஸை பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு எப்படி இறங்கியிருக்கு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் ஏறினது தான் அப்படியே பார்த்தீங்கன்னா மாணவரே டவுன் வந்துட்டான். ஸோ அப்போ இதோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு இல்லையா, அப்படி வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்மளாக அனுபவப்பட்டு திருந்து கற்றுக்கின ஒரு விஷயம், அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து 25,850 புட்டு அரௌண்ட் 60 ருபீஸ் கிட்ட நம்ம இந்த பிளானை பண்ணோம். அங்கேருந்து நம்மளோட டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ எது வரைக்கும் நமக்கு மார்க்கெட் இப்போ போயிருக்கு அப்படின்றத காட்டுறேன். ஸோ 25,850 புட்டு தான் இந்த இடத்துல பார்க்குறீங்க. நம்மளோட டார்கெட் 125 வரைக்கும் இருந்தது. பட் மார்க்கெட் எப்பயும் போல் ரிஜெக்ஷன் ப்ளஸ் நம்மளோட டார்கெட் ரேஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். ஸோ அந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன், ஆஃப்டர் ரிஜெக்ஷன் இப்போ வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது டார்கெட் வந்தது. ஸோ ஹெனியோ விச் இஸ் அ குட் ப்ராஃபிட். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு எக்ஸ்பைரி டேவாக இருந்தால் பெரிய லெவலுக்கு ரிட்டர்ன்ஸே வரும். பட் நிஃப்டிக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை, அதனால் இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டான நல்ல ரிட்டர்ன்ஸே வந்திருக்கு. நம்ம அப்ராக்சிமேட்டாக 60 ருபீஸில் போட்டுது மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 110 வரைக்கும் போயிருக்கான், விச் இஸ் வெரி குட். ஸோ இதே தான் நம்ம சென்செக்ஸோட சார்ட்டுமே காட்டுறேன். ஸோ சென்செக்ஸில் 84,600 புட்டுக்கு நான் இன்னொரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு பிளான் பண்ணது தான். அங்கேருந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக நல்ல ரிட்டர்ன்ஸ் அந்த மேனிப்புலேஷன் ஆகிற ஏரியா இருந்தது இல்லையா நிஃப்டியில், எக்ஸாக்டாக மேனிப்புலேஷன் ஆகிற ஏரியா. ஸோ அங்கேருந்து ஒரு R1 வரைக்கும் மார்க்கெட் வரலாம் இல்லை. ஸோ அதனால் இந்த ஒரு செட்டப்பு போட்டது எனக்கு குயிக் ப்ராஃபிட் வந்தது. திரும்பவும் இந்த ரேஞ்சிலேருந்து நம்ம கால் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் எடுத்தோம், அதையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஸோ எந்தெந்த சைட்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ உள்ளே போனோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் நறுக்கான ஸ்பாட்டில் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் இது வேலைக்கு ஆகும். இது தெரியாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஆஃப் படிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். மோஸ்ட்லி எந்த சைடில் ட்ரெண்டிங்காக இருக்கும் அந்த சைடில் ரிலை பண்ணி இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப் தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு ஸ்பைக் கொடுத்தது அப்படின்னால் நம்ம லைவில் வந்தவங்களுக்குலாம் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். எங்கேருந்துலாம் ஸ்பைக் கொடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகுதோ அவன் திரும்பவும் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். கொடுக்குறப்போ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே சார்ட்டில் காட்டுறேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு 100% இங்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதே பார்த்தீங்கன்னா இவனே 100% கரெக்டாக டார்கெட் இடத்துக்கு போன உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டு புட் சைடில் போயிட்டு கால் சைடில் போயிட்டோம். கால் சைட்லேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து டார்கெட் இடம் வந்த உடனே அங்கேருந்து 1 செகண்ட் புட்டு. இப்படி தான் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பிளானிங் தான். ஸோ 1 செகண்ட் இந்த ரேஞ்சஸில் வந்து செஷன் ஆகும்போது நம்ம இங்கேயே வந்து எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் 0 ஹீரோவில் நம்ம பெருசாக 0 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு டார்கெட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம், புக் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் லாஸஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக எடுக்கலாம். ஒரு 50% எடுக்கலாம், இல்லை 25% எடுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? 100% விட்டு லாஸ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படியும் லாஸ் போகுதுன்னா 100% அது ஃபுல்லாக போக தான் போகுது. அதுக்கு எதுக்கு நம்ம அது வரைக்கும் விடணும். நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது 100% லாஸ் போயிடும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஒரு 50% க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வரும்போது 100 to 300% வரைக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போயிட்டு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன். அதே தான் எக்ஸாக்டாக நம்ம எங்கே பார்த்தோம், 27-28 இங்கே போட்டது இந்த ரேஞ்சஸில். அது நமக்கு அங்கேருந்து சாலிடாக பார்த்தீங்கன்னா 184 வரைக்கும் போயிருக்கு. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டில் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். 600% ரிட்டர்ன்ஸ் எக்ஸாக்டாக இவன் என்ன பண்ணியிருக்கான், சாலிடாக டார்கெட்டை போய் அடிச்சிருக்கு. ஏன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதுனால அதில் மொமெண்டம் நமக்கு கிளியராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு லாஸ்ட் டைமு. சேம் டார்கெட் ஸ்பாட் போனதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட்டில் அப்படியே டவுன் வந்திருக்கான். 1 செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேணும்னா இந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்பாட் இல்லை இந்த ஸ்பாட்டுங்களில் சும்மா ஒரு லோ ரிஸ்க் நம்ம ட்ரை ஏதாவது பண்ணால் கூட போகும். நீங்கள் என்ன பண்ணணும், கூட வந்து நம்மளுடைய ஸ்பாட் ஷார்ட்ஸுமே நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணணும் எப்படி போகுது, எந்த இடத்துக்கு இருக்குது, இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்பாட் ஷார்ட்டை பார்த்துட்டு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்செல்லாம் என்ன பண்ணலாம், டிசிஷன் சும்மா பார்த்துட்டு கூட தாராளமாக ஒரு சின்ன ட்ரை பார்க்கலாம். இல்லை ஒரு
சின்ன சின்ன ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் தான். வேணும்னா இதெல்லாம் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல யூட்டிலைஸ் பண்ணியே தீர்வுன்னு உட்காருவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்களுக்கான ஸ்பாட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டாடா.